மகாநதி சீரியலை விட்டு யமுனா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ஆதிரை அவர்கள் விலகினதை பத்தி சில முக்கியமான விஷயங்களை முதன்முறையா இப்ப நடிகர் ருத்ரன் அவர்களே சொல்லியிருக்காரு. அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில இப்ப பலருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியல்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் நல்ல முக்கியத்துவம் இருக்கனால தமிழக மக்கள் ரசிச்சு பார்த்துட்டு வராங்க. இப்படி இருக்கும் போது திடீர்னு யமுனா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ஆதிரை அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு விலகிட்டாங்க. இது ஒட்டுமொத்த மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம பல ரசிகர்கள் ஏன் நல்லா போயிட்டு இருந்த சீரியலை விட்டு நடிகை ஆதிரை அவர்கள் விலகினாங்க, அவங்க விலகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில முதன்முறையா யமுனாவுக்கு ஜோடியா சீரியல்ல ஒன் ஆஃப் த ஹீரோவா நடிச்சிட்டு வர நடிகர் ருத்ரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் சீரியல் ஆரம்பிக்கும் போது இருந்து பல விஷயங்கள் இப்ப மாறிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் சீரியலோட போக்குக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை அடிக்கடி மாத்திட்டு வராங்க. ஆரம்பத்துல நான் தான் சீரியலோட மெயின் ஹீரோவா இருந்தேன். ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே மாறி அவரு தான் இப்போ மெயின் ஹீரோவா ஆகிட்டாரு. அதுக்காக நான் கோவப்பட்டு சீரியலை விட்டு போனா எனக்கு தான் கஷ்டம். சில விஷயங்கள் நடக்கும், அது நமக்கு சுத்தமா பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் தொடர்ந்து சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் நமக்கு ஒரு இடத்தை காட்டும். ஆனா ஆதிரை அவங்களுக்கு தொடர்ந்து சில நெகட்டிவான விஷயங்கள் அங்க நடந்துச்சு. அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா அவங்க கேட்கல. அவங்க சீரியலை விட்டு போனது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, சில பேரால சில கொடுமைகளை தாங்க முடியும், சில பேரால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ருத்ரன் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.